Unlock your potentials with the Citrix Training Center through online data science and machine learning courses and all top IT courses. Learn from top experts based in Bangalore and gain hands-on skills to elevate your career. Flexible schedules and industry-relevant projects make learning easy and effective. Join us, be future ready. For more details, visit our website in the description below. கங்குவா இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. நான் இந்த படத்தை வந்துட்டு நைட்டு 8 மணி ஷோக்கு தான் போய் பார்த்தேன். படம் முடிஞ்சு வெளியே வரையில ஒரு சின்ன பையன் அவங்க சித்தப்பா கிட்ட, சித்தப்பா பார்த்தீங்களா, நான் அந்த படத்தை வந்து தூங்காமல் முழுசாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏடா படம் முழுக்க கழுத்தில் கத்தியை போட்டால் எப்பட்றா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்போட மைண்ட் வைஸ் எனக்கு அப்படியே கேட்டுச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமானியர்கள் வந்துட்டு போர் புரிகிற டைம் போக மீதமுள்ள டைமில் யார் கூடலாம் போர் புரியலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கும் போர் புரியறதுக்கு தேவையான கப்பல்களை செய்கிறதுக்கும் ஒரு தகுந்த இடத்த வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு சூர்யாவோட மக்கள் வந்து வாழ்கிற பகுதி வந்துட்டு இவங்களுக்கு ஏற்புடைய பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை கைப்பற்றுறதுக்காக அவங்க அந்த தீவுக்கு வருவாங்க. அப்போ அந்த ரோமானியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நட்டி நடராஜன் வந்துட்டு சூர்யாவோட மக்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்களில் 100 பேரை வந்து சூழ்ச்சி பண்ணி கொன்றுவார். இதை தெரிஞ்ச சூர்யாவோட இன மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நட்டி நடராஜனையும் அவங்களோட ஒய்ஃபையும் வந்துட்டு உயிரோட எரிச்சு கொன்றுவாங்க. நட்டி நடராஜனோட ஒய்ஃப் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி சூர்யா கிட்ட தன்னோட பையனை கொடுத்து, நீ தான் வந்துட்டு என்னோட பையனை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த பையன் வந்துட்டு தன்னோட அப்பாவும் அம்மாவும் சாகிறதுக்கு காரணம் சூர்யா தான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு சூர்யாவை கொலை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பான். இதை தெரிஞ்ச சூர்யா வந்துட்டு என்னோட மண்ணுக்கு வந்துட்டு இப்போ பிரச்சனைகள் இருக்கு, அதனால நான் வந்துட்டு இப்போ என்னோட மண்ணை காப்பாற்றணும், நான் என்னோட மண்ணை காப்பாற்றினதுக்கப்புறம் ஏன் உயிர் உனக்கு தான், நீயே வந்துட்டு என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு இடையிலே இறந்து போயிடுவான். உடனே சூர்யாவும் இந்த ஜென்மத்தில் வந்துட்டு நான் உனக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, ஆனால் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்த ஜென்மத்தில் நான் உன்னை மீட் பண்ணுறனோ அந்த ஜென்மத்தில் என் உயிரை எடுக்கிற உரிமை உனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். கடைசியாக சூர்யா வந்துட்டு அந்த பையனை எந்த ஜென்மத்தில் மீட் பண்ணார், அந்த பையன் வந்துட்டு சூர்யாவை கொன்னானா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த கங்குவா கேரக்டரில் வர்ற சூர்யா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மனுஷன் நல்லா தான்டா பண்ணியிருந்தாரு, செகண்ட் ஹாஃபில் எதுக்குடா இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரியல் டைமில் வர்ற சூர்யா பண்ணுற ஆக்டிங்கை பார்க்குறப்போ இந்த கங்குவா கேரக்டரில் பண்ணுற ஆக்டிங் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோண வச்சிருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் போடுறதுக்கு முன்னாடி விளம்பரங்களை பார்த்து விசிலடிச்சவங்க எல்லாத்தையும் அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சு அந்த 1/2 ஹவரில் தூங்கவே வச்சுட்டாங்க. நானும் படம் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போனேன். பார்த்தா வெளியில ஒரு பொண்ணு நின்று சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்டா படம் பிடிக்கலன்னா பொதுவா பசங்க தானடா வெளியில போய் சிகரெட் அடிப்பாங்க, நீங்கடா பொண்ணுங்களே வெளியில போய் சிகரெட் அடிக்கிற அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த படத்துல டைரக்டர் பண்ண உருப்படியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பீஸ்ல நடிக்கிறதுக்கு கரெக்டான ஹீரோயின் யாருன்னு பார்த்து டிசா பட்டானிய கச்சிதமா தூக்கி இருக்காப்புல. சூர்யாவோட தம்பி கார்த்திய கேமியோ ரோல் பண்ண சொல்லி கூப்பிட்டா அவங்க அண்ணனுக்கு அவர் மாமியார் ரோலை பண்ணி விட்டு போயிருக்காப்புல. இந்த மூவிக்காக ஹீரோ போட்ட எஃபர்ட்ல கொஞ்சமாவது இதுக்கான கதை எழுதுறப்ப டைரக்டர் போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த படம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஒரு பாட்டு சீன்ல பாலி, தாய்லாந்து இந்த மாதிரியான பீச்சுகளை காமிச்சா முன்னாடி வர்ற படங்கள்ல எல்லாம் அது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய டூயட் சாங்கா தான் இருக்கும். இந்த படத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஹீரோவுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு சோக பாட்டை கொண்டு போய் அந்த மாதிரி பீச்சில் வச்சிருக்காரு. ஆனா இது ஒர்க் அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, கலந்த ஒர்க் அவுட் ஆகியும் தொலைக்கல. இந்த மூவில ஹீரோ வாழ்ற தீவுல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஹீரோவை தன்னோட தீவுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு தீவுக்கு விரட்டி விட்டுருவாங்க. அப்படி அவர் வேற ஒரு தீவுக்கு போறப்போ அந்த தீவுல இருக்கிற புலிகள் இவரை ஒரு நாள் கூட உயிரோட இருக்க விடாது, உடனே அடிச்சு சாப்பிட்டுரும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ அந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு புலி கூட ஹீரோவை அட்டாக் பண்ண வராது. மாறா ஹீரோ வந்துட்டு முதலைகள் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இது என்ன லாஜிக்னே புரியல. சிறுத்தை சிவாவோட இதுக்கு முந்தைய படங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் சூர்யா எதுக்கு போய் தானா தலையை கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னும் புரியல. ஒரு நிமிஷம்
அடிச்ச கைப்புள்ளைக்கே உடம்புல இவ்வளோ காயம்னா அடி வாங்கினவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிற அப்படின்ற வடிவேல் சார் காமெடி மாதிரி ஹீரோவா நடிச்ச சூர்யாக்கே இந்த நிலைமைனா ப்ரொடியூசரோட நிலைமைலாம் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஒரு ஃபிளைட்ல தொங்கிட்டு போற மாதிரி சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அந்த அளவுக்கு மொக்கையா டெக்னிக்கல் டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படத்தை 2D மட்டும் இல்லாமல் 3Dலேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். 2Dயில் பார்த்த நமக்கே கண்ணெல்லாம் வலிக்குது, 3Dயில் பார்த்தவனுக்குலாம் ரத்த கண்ணீரே வந்திருக்கும். ஏன்டா அந்த மூவியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கியே, இந்த படத்தில் பாசிட்டிவ்னு ஒன்று கூட இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவதா தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய மியூசிக்கு. இந்த படத்தை ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை முழுக்க முழுக்க தூக்கி நிறுத்துறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட மியூசிக் அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது விஎஃப்எக்ஸ் டீம் ஒரு சில இடங்களில் சொதப்பினா கூட மேக்சிமம் ஆஃப் இடங்களில் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த கடல்களில் காட்டுற சீன்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதாவது வந்துட்டு இந்த போர்க்கப்பல்கள் வர்ற சீனு, அங்கே வந்துட்டு அந்த கப்பல்களுக்குள்ளே ஃபைட் பண்ணுற சீன்லாம் வந்துட்டு ரொம்ப அற்புதமாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மூணாவது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி. இதில் வந்துட்டு சென்டிமெண்ட் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும். இந்த சீன்ஸ்லலாம் சூர்யா வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நேயர்களே, நாம் இது வரைக்கும் நம்மளோட திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில் கங்குவா மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் திரைவிமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.